இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு மிக முக்கியமான செய்தின்னு பார்த்தா, சவுதி பகிரங்கமாக இஸ்ரேலை மிரட்டி இருக்காங்க. நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அப்படி இவங்க கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பார்க்கலாம். அது இல்லாம இன்னைக்கு ஈரான் இஸ்ரேலை பற்றி ஒரு பெரும் அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஈரான்ல ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதலுக்கே பாத்தீங்கன்னா அடிப்படையாக அமையக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு அங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் முக்கியமான சில தகவல் வந்திருக்கு, ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் விவகாரத்தை பார்க்கலாம். இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய தினம் இஸ்புல்லாவுடைய பேசஸ்லாம் அடிச்சிருக்காங்க. அவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடம், அவர்களுடைய ஆயுதம் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி அந்த இடத்தை குறிவைத்து இவர்கள் அடிச்சிருக்காங்க. அதுக்கு பழி தீர்க்கக்கூடிய விதமாக நேற்று இஸ்புல்லா மறுபடியும் பதில் தாக்குதல் செய்திருக்காங்க. முக்கியமா மெரூன் கட்டளை தளத்தை குறிவைத்து அவர்கள் தாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல கடும் சேதம் ஏற்பட்டிருக்கு. 18 நபர்களுக்கு மேல படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அங்க தாக்குதல் நடந்திருக்குன்னு பாருங்க. கோவத்துல உச்சக்கட்ட தாக்குதலை இஸ்புல்லா செய்திருக்காங்க. காரணம் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் அவங்களுடைய பேஸ் அடிச்சாங்க. அதுக்கு பதிலுக்கு இஸ்புல்லா இவர்களுடைய மிலிட்டரி பேஸையே குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இன்னும் லெபனான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது நேரடியாக ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா இந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய தாக்குதல்லாம் பார்த்தா உச்சக்கட்ட தாக்குதலாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. இதை பார்க்கும் போதுதான் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா இஸ்ரேல் திருப்பி அடிப்பாங்க, கண்டிப்பா இந்த போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கறதை காட்டிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இந்த போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கதான் போறாங்க, அப்படி இல்லாட்டினா இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் எல்லாம் இப்போது செய்து கொள்ள மாட்டாங்க. அதனால இஸ்ரேலுக்கும் இப்போது ஆயுதம் வேற கொண்டிருக்கு, அதனால போரை தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த ரஃபாவுடைய தாக்குதல் சமயத்துல கேள்விப்பட்டிருப்போம், அமெரிக்கா உடனே நல்லவங்களாட்ட ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. நாங்க ரஃபாவை அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம், அங்க அப்பாவி மக்கள் இருக்காங்க, நாங்க என்ன சொன்னாலும் இஸ்ரேல் கேட்க மாட்டேங்குது, அதனால நாங்க என்ன பண்றோம், ஒரு சில ஆயுதங்கள் அனைத்தையுமே நாங்க நிறுத்தி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி இல்ல ஒரு சிப் அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயுதங்களையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே வெறும் நாடகம் தான். ஏன்னா அப்போது கல்லூரி மாணவ மாணவிகளுடைய போராட்டம் பெரிய லெவல்ல அங்க இருந்துச்சு, அதனால அந்த வேலையை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற ஆயுதங்கள் எல்லாம் சைட்ல கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதை ஒரு கட்டத்துல அமெரிக்காவும் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒத்திருந்தாங்க. இப்ப பார்த்தா அந்த நிறுத்தி வச்ச ஆயுதத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும்ல. அந்த காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லெபனானுடைய போர் வருது, அதனால இஸ்ரேலுக்கு ஆயுதம் தேவைப்படும், லெபனானை திருப்பி அடிக்கிறதுக்கு, இஸ்புல்லாவை அடிக்கிறதுக்கு, அதனால நாங்க என்ன பண்றோம், அந்த நிறுத்தி வைத்திருந்த ஆயுதத்தை அனுப்புறோம்னு சொல்லிட்டு 1500 கிலோகிராம் எடையுள்ள வெடிப்பொருட்களை கொடுத்திருக்காங்க. இன்னும் 3000 கிலோகிராம் எடையுள்ள அதிகப்படியான வெடிப்பொருட்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ஆயுதம்லாம் வர்றதுக்காக தான் இஸ்ரேலும் இழுத்துட்டு இருக்குது. அப்படியான ஆயுதங்களை இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பி விடுறாங்க. காரணம் லெபனானை சொல்றாங்க, லெபனானுடைய போர் வருது, இஸ்புல்லா தாக்க போறாங்க, இஸ்ரேலை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்க அனுப்பி விடுறோம், இது ரஃபாவை தாக்குறதுக்கோ அப்பாவி மக்களை கொள்றதுக்கோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தி கொள்றாங்க. ஆனா என்னதான் ஆயுதம் வந்தாலும் இஸ்ரேல் இஸ்புல்லாவை தாக்கணுமா அப்படிங்கக்கூடிய கேள்விகள் அதிகமாக அங்க இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்குள்ள போய்கொண்டே இருக்கு. தினமும் ஒருத்தவங்க இல்ல 2 பேர் ஊடகத்துக்கு பேட்டி அளித்துறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்த ராம் ஆம்னாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இஸ்ரேல் இப்போது இஸ்புல்லாவை அடிக்கணுமா அப்படிங்கிறதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், நமக்கு நிகரான ஆயுதங்கள் எல்லாம் அவர்களிடத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா முதல் 5 இடத்துல ராக்கெட் உற்பத்தி செய்யக்கூடிய, இன்னும் ராக்கெட்ல பேர் போனவங்களை பட்டியல் எடுத்துட்டா அதுல 5ஆவதாக இஸ்புல்லாவும் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே வைத்து டாப் 5 கண்ட்ரீஸ்ல இஸ்புல்லா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வெறும் குழு தான், இருந்தாலும் அந்த நாடுகளுடைய பட்டியலே இவர்கள் வருவாங்க. லெபனான் அந்த அளவுக்கு இஸ்புல்லாட்ட ராக்கெட்ஸ் இருக்குது, அது நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாப் 5ல பார்க்கும்போது அமெரிக்கா இருக்கு, ஜெர்மனி இருக்கு, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்கு, 5ஆவதா இஸ்புல்லா இருக்கிறாங்க. பாருங்க, மற்றதெல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய நாடுகள். அவர்களுக்கு ஈக்குவலாக இந்த நேட்டோ நாடுகளுக்கு ஈக்குவலாக இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் அதிகாரி ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதுலயும் இப்ப நம்ம ஹமாஸோட போரே இன்னும் முடியாம இதுக்கு இன்னொன்னு தொடங்குறீங்க, அவங்கள விட பலமானவங்க இவங்க, அவங்கள்ட்டே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடி வாங்கிட்டு தான் இருக்கோம், போரை நிறுத்த முடியாம திணறிட்டு இருக்கோம், நிறைய பேர்த்த இழந்துட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு எப்படி நீங்க போய் இன்னொரு பக்கம் அவர்களை விட பலமானவர்கள்ட்ட மோத முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே நேரத்துல தாக்க வேணான்னு சொல்ல, வெயிட் பண்ணி நம்ம தாக்கலாம்,
இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லாட்டினா நாம தான் அழிஞ்சிருவோம்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம வந்து இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய கருத்துகளாகட்டும், அமெரிக்காலேருந்து வரக்கூடிய கருத்துகள்லாம் பார்த்தா காசாவுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து லெபனானோடு நமக்கு எதுக்கு சண்டை அப்படிங்கிறதே சொல்ல மாட்டாங்க. நம்மளால இப்ப சமாளிக்க முடியாது, அப்புறமா மறுபடியும் அடிக்கலாம், தற்காலிகமா போற நிறுத்துவோம், வினைக்கேதிகளை வாங்குவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு போற தொடரலாம். இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அவர்களுக்கு வந்து இஸ்ரேல் இப்ப சமாளிக்காது, இஸ்ரேல் ராணுவம் இப்ப சமாளிக்காது அப்படிங்கக்கூடிய பயம் முக்கியமா ராணுவத்துல இருக்கவங்களுக்கு இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னமோ இஸ்ரேலை நம்பிட்டு கண்டிப்பா நீங்க ஹிஸ்புல்லாவை அடிக்கணும், ஹிஸ்புல்லா பாருங்க எவ்வளவு பகுதிகளை நாசப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கொந்தளித்து கொண்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவர்களுக்கு தெரியாது, இதுவரையும் இடம் தான் போச்சு, அடுத்தது உயிர்களும் சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது அப்படிங்கிறதை ராணுவமே சொல்லுது. நீங்க ரொம்ப வந்து கவர்மெண்ட்டை நம்பாதீங்க, நாங்க தானே போய் சண்டை போடணும், எங்களுக்கு முன்னாடியே தெரியுது இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றோம், அதை நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு சில பொதுமக்கள் வந்து அங்க கேட்குற மாதிரி தெரியல. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா அதிகமானவங்க போர் வேண்டான்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இருந்தும் கூட இஸ்ரேல் சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் நம்புவாங்கல்ல, காசால நாங்க இத்தனை பேர்த்து அழிச்சிட்டோம், நாங்க கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடியதில நம்பக்கூடிய கூட்டம் இருக்குமே, அந்த கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹிஸ்புல்லாவோட போர் செஞ்சாங்கன்னா நம்ம இஸ்ரேல் ராணுவம் ஜெயிச்சிரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் லெபனானோடு போர் வந்துருமோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மேற்கு கரையிலையுமே வந்து ராணுவ முயற்சியை தொடர்ந்து இஸ்ரேல் எடுத்துட்டே இருக்காங்க. அங்கேயும் வந்து என்ன பண்றாங்கன்னா காசாவை போல ஆக்கிடணும், அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையுமே வந்து வெளியே அனுப்பிவிட்டு எல்லாத்தையுமே யூதர்களை கொண்டு வந்து நிரப்பணும்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை போட்டுட்டே இருக்காங்க. புது புது சட்டங்களை அமலுக்கு கொண்டு வருவாங்க. 2000 குடும்பத்தை வந்து பார்த்தா யூத குடும்பத்தை வெஸ்ட் பேங்க்ல குடியிருக்க வச்சிருக்காங்க. இப்படி புதுசா எதையாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதிகமான முயற்சிகள் இப்போது வெஸ்ட் பேங்க்ல எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படியே கைப்பற்றுவதற்காக. காசா விஷயம் முடியும் போது வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து இஸ்ரேலை மாத்திரலாம்னு சொல்லி அதுக்குதான் இன்னைக்கு சவுதி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. சவுதி மட்டும் இல்ல, நிறைய முஸ்லீம் நாடுகள், அரபு நாடுகள் இவங்கெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. அதுல சவுதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருமா, அப்படி மட்டும் ஆக்கிரமிச்சு பாருங்க, நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியும், அப்படி மட்டும் அது நடந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சவுதி அரேபியா ஒரு மிரட்டலை, ஒரு எச்சரிக்கையை வந்து இஸ்ரேலுக்கு வந்து பகிரங்கமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து இது உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய கூற்று என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து இஸ்ரேல் ஆக்கி கொண்டாங்க. அதுல மீதம் இருக்கக்கூடியது ஒரு கார்னர்ல வந்து வெஸ்ட் பேங்க்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா காசாவும் இருக்கு. இதுல இந்த காசாங்கிறது 40 கிலோமீட்டர் உள்ள ஒரு சின்ன ஊரா இருக்கு, அதுவும் நடுவுல இருக்கு. மிச்சது எல்லாமே பார்த்தா சுத்தி இஸ்ரேலா இருக்கு. அதனால காசாவை இஸ்ரேல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. அங்க பாலஸ்தீனர்கள் எல்லாம் என்ன பண்ணும், அடிமையாக்கி அதை அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா இஸ்ரேலோடு சேர்த்து விட்டுறணும், காசாவை அந்த நிலப்பரப்பை கைப்பற்றணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அதை விடாம தான் ஹமாஸ் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ங்கிறது அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா போதுமோ தவிர அதை வந்து இஸ்ரேல் ஆக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படல. அதுக்கு பதிலாக வந்து வெளிப்படையாக அதை பாலஸ்தீன்னு சொல்லிக்கலாம், ஆனாலும் வந்து பார்த்தா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருப்பாங்க, இஸ்ரேலுடைய ரூல்ஸ் தாங்க ஃபாலோ ஆகும், இஸ்ரேலியோ யூதர்கள் வந்து அதிகமாக குடியேற்றுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதுக்கான முயற்சியா தான் வந்து இஸ்ரேல் பல வருடங்களாக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப வெஸ்ட் பேங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு காசாவை மட்டும் பிடிச்சிடலாம், உலகத்துடைய பார்வைக்கு ஒன்று இருந்துட்டு போட்டும் மற்றபடி நம்மளுடைய கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்லி கொண்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான அறிவிப்பை தான் இப்போது வந்து சவுதி அரேபியாவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். காசால இத்தனை போர் நடக்குது, காசாவை கைப்பற்றணும்னு சொல்லிதான் இஸ்ரேல் இத்தனையும் செய்யறாங்க. அதுக்கு ஒன்றும் செய்யாமட்டு போட்டு நீங்க வெஸ்ட் பேங்கை மட்டும் போய் தொட்டு பாருங்க, நீங்க பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கும் என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா காசாவை காப்பாற்ற முடியாது, காசா வந்து இஸ்ரேல் ஆகிரும், மிச்சம் இருக்கக்கூடியது வெஸ்ட் பேங்க், வெஸ்ட் பேங்க்னு ஒண்ணு வந்து பாலஸ்தீனமா இருந்துட்டு போட்டும், அங்க வந்து பைத்துல் முக்கதீஸ் இருக்குது, அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதன் பக்கம் வந்து அவங்க போகாத வரையும் நாம வந்து என்ன பண்ண வேண்டாம், இஸ்ரேலை எதிர்க்க வேண்டாம், அமெரிக்காவை எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பாகத்தான் இது தெரியுது. அங்க போய் நீங்க கை வச்சு பாருங்க, நாங்க உங்களை என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப இங்க நடந்துட்டு இருக்கே அதுக்காகத்தான் அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. அல்-அக்ஸா வெள்ளம்னு ஆரம்பிச்சு அவங்க பைத்துல் முகத்தீஸை மீட்கக்கூடிய முயற்சியில தானே இத்தனையுமே வந்து செய்துட்டு இருக்காங்க. இதுக்கு மரியாதை கொடுக்காம இங்க முடிச்சுட்டு அவங்க அங்க போகும்போது வந்து
சவுதி அரேபியா நாங்க வந்து என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொன்னா அவர்களுமே வந்து ரொம்ப நாளாகவே நிறைய பேர் சொல்லக்கூடிய காசா அப்படிங்கிறது இஸ்ரேலாக மாற்றப்படும், ஆனா மீதம் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பேங்கை மட்டும் உலகத்துடைய பார்வைக்கு ஏமாத்திட்டு பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்களே இஸ்ரேல் அப்படின்னு சொல்றது அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்து உண்மையாலுமே இஸ்ரேலுக்கு இருக்கிற மாதிரி தான் இதை காட்டிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க அவர்களுக்கு காசா வெஸ்ட் பேங்க்லாம் தனியா இல்லை, முதல்ல காசாவை பிடிப்பாங்க, ரெண்டாவது வெஸ்ட் பேங்கையும் முழுசா பிடிப்பாங்க, அதையும் பாலஸ்தீனம்லாம் சொல்லி விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க அநியாயக்காரர்கள் தான், அங்க இருக்கக்கூடிய பைத்துல் முகதீஸை இடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க முடிச்சுட்டு அங்கேயும் போய் ஒட்டுமொத்தமாகவே அதை இஸ்ரேல் ஆக்கணும், தனியா பாலஸ்தீனம் ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை தான் அவங்க முயற்சி செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான முயற்சி மாதிரி தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலும் வந்து வெஸ்ட் பேங்க்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கையை பொறுக்க முடியாம தான் சவுதி அரேபியா இப்போ வந்து உள்ள குதிச்சு சத்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காசாவிற்காக இவர்கள் வரமாட்டாங்க, வெஸ்ட் பேங்குக்காக வேணா இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பாகத்தான் இது வந்து பார்க்க முடியுது. இதுல இன்னைக்கு ஈரான்ல ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லும். இன்னைக்கு வந்து வாக்கெடுப்பு நடத்துறாங்க. ஏற்கனவே தேர்தல் நடந்துச்சு, ஆனா யாருமே பெரும்பான்மையோடு ஜெயிக்கல. 6 பேர் தேர்தலில் நின்னாங்க, அதுல 2 பேர்த்த தேர்ந்தெடுத்து அந்த 2 பேர்த்துக்கு நடுவுல இன்னைக்கு தேர்தல் நடக்குது. அதை கொண்டு அந்த ரிசல்ட்டை கொண்டுதான் வந்து பார்த்தா ஈரான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஈரான் ரொம்பவே வந்து முனைப்போட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தா ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்றத, அவங்க தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே. அதனால அவங்க அறிவிக்காட்டினா பரவாயில்ல, நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் ஹமாஸ் போரில் தோத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சுட்டு, அப்படியே வந்து நீங்க லெபனான்ல மட்டும் போற தொடங்கிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னே தெரியாது, இன்னும் படுதோல்வி அடைவீங்க, அழியதான் போறீங்க, நாங்களும் என்ன பண்ணுவோம் களத்துல கொதிக்க தான் போறோம்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு நீங்க ஹமாஸோட தோத்துட்டீங்க, லெபனானோட தோக்க போறீங்க, நாங்களும் வரப்போறோம் அப்படிங்கிறதை வந்து பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்காங்க. ஈரானும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போருக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுலயும் வந்து ஆட்சியில அமைந்து அவர்கள் ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா இன்னுமே வந்து இந்த போர் விஷயத்துல அவர்கள் முனைப்போடு கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்.